சந்தைக்கு போயிருக்கு தாலி வாங்குறதுக்கு. எனக்கு கல்யாணம். அது என்னமோ நீங்க தாலி எடுத்து கொடுத்தா தான் என் கழுத்துல கட்டு வராமா? எதுக்குடா சிரிக்கிறீங்க? தப்பு டீச்சர். குட் ஈவினிங் டீச்சர். சாரி. தப்பு தப்பா ஜெனிஃபர் டீச்சர் கணக்கு போடுறாங்கன்னு ஒரு பையன் சொல்லிக்கிட்டே ஓடனான். அதான் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். கணக்கு தப்பா தான் போட்டிருக்கீங்க. டோன்ட் வரி டீச்சர். மனசுல எதையோ நினைச்சிட்டு கணக்கு போட்டா இப்படிதான் தப்பாயிடும். யானைக்கே அடிச்சிருக்குது, ஒரு அழகான பொண்ணு சருகாதா? Will you please get out? டீச்சர், இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறது நல்ல சான்ஸ். பெல் அடிச்ச உடனே சரஸ்வதி தேவியே மறுநாள் காலையில வரலாம்னு கூழ விட்டு போயிட்டாங்க. Get out! நீங்க கத்தக்கூடாது, காமா இருக்கணும். இப்ப இங்க நீங்க டீச்சர் கிடையாது, நான் தான் கத்து கொடுப்பேனா, நீங்க கத்துக்கணும். என்ன ரெடியா? பாடத்தை ஆரம்பிப்போமா? என்ன இந்த தாசு ஸ்கூலை இழுத்து மூடிட்டு இன்னொரு 5-6 ஐட்டத்தை கொண்டு வந்து வச்சுக்க, தொழில் சுத்தமா நடக்கும். தாசே, அப்படி தொழில் நடத்தினா கல்லாவில ஜெனிஃபரை போட்டுக்க. கணக்க கச்சிதமா பார்த்தோம். என்ன டீச்சர் பாரு. மானகட்ட பயில்களா, சரசம் பண்றதுக்கு வேற இடம் கிடைக்கல. சாராய் அடிக்கிற பயலுக்கு சந்தோஷம் பெரிய இடத்துல கிடைக்குதுன்னா சும்மாவா? என்னப்பா சண்டே வாய வக்கரைய கொண்டுட்டாரு. இனிமே எவனாவது நாக்க நீட்டீங்க ஒட்ட அறுத்துருவேன்.
இவன் போட்ட வெத்தலைய துப்புறதுக்குள்ள இந்த இடம் சுடுகாடாயிரும். போட. தாஸ், உன் கூட கொஞ்ச நாள் பழகினாலும் ரொம்ப நெருங்கி பழகிட்டனா இப்போ உன்னை விட்டு பிரியறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு தாஸ். பட் நீ அடிக்கடி மெட்ராஸ் வரணும். சப்போஸ் உனக்கு இந்த ஊர் பிடிக்கலன்னு வச்சுக்க, உடனே புறப்பட்டு மெட்ராஸ் வந்துரு. என் கம்பெனிலே வேலை பார்க்கலாம். ஓகே தாஸ்? இந்த ஊர்ல இருந்து ஓ ஞாபகார்த்தமா நான் ஒண்ணே ஒண்ணு எடுத்துட்டு போறேன். என்ன தெரியுமா? உன் மனசு. அங்கிள் அங்கிள், டிக்கெட் உங்ககிட்ட இருக்கு. டிக்கெட் கேக்குறாரு. 1 minute. டீச்சர், தாயமங்கலம் மாகாளி அம்மன் திருவிழா நடக்கிறப்போ ராத்திரி வானம் வெடிக்க விடுவாங்க. கடல் மண்ணில் படுத்துட்டு பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கு டீச்சர். ஆனா கை கேட்டாது. நீங்க எனக்கு பாட சொல்லி கொடுத்துட கூடாது டீச்சர். அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னல, எனக்கு இப்ப எல்லாமே மறந்து போகுதுன்னு. ஆனா இன்னைக்கு எதுவுமே மறக்க மாட்டேங்க டீச்சர். தாச, ஏதோ இந்த ஊருக்கு வந்தோம் பழகணும் போனோம்னு இருந்துடக்கூடாது. அடிக்கடி மெட்ராஸுக்கு வரணும். வந்தா நம்ம வீட்டுல தான் தங்கணும். ஆனா வரதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் போட்டுரு. அப்பதானே நாங்கெல்லாம் ரெடியா இருக்க முடியும். டிக்கெட் கொடுங்க. என்ன டேய், ஆட்டுக்குட்டி யாரா ஏத்துனது? நீதானே? இல்லையே, நாங்க ஆட்டுக்கிட்டே பாக்கலையே. சார், நீங்க பாத்தீங்கல்ல? இல்லையே, I didn't see. No. அது யாரா? பொட்டி. 6 மணி பொட்டியா? ஆமா. என்ன டேய், 6 மணி பொட்டி ஆட்டுக்குட்டி போய் கத்தமாடா? டேய், நான் வரேன். நீ வேணா மெட்ராஸுக்கு வந்து பாரு. உயிர் காலேஜ் கூட்டின்னு போறேன், சத்த காலேஜ் கூட்டின்னு போறேன். இன்னொரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடங்குது. பீச் இருக்குது இல்ல, அங்க ஒரு கண்ணகி சிலை. சார், தாசு, என் பிள்ளைகளை கரையேற்றுறதுக்கு இந்த கையாலாத தகப்பனுக்கு இப்ப காலம் பிடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை தாசு. நாங்கெல்லாம் கூப்பிடுறவேன்னு சொல்லிட்டு மெட்ராஸ்க்கு மட்டும் வந்துடாத தாசு. காலம் பூரா எங்களுக்காக கஷ்டப்பட்டவ என் மக ஜெனிஃபர். அவளுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு. லாரன்ஸ் அவ கட்டிக்கிட்டாத்தா கால் இல்லாத என்னோட 2வது பொண்ணுக்கு நான் கல்யாணம் செய்து வைக்க முடியும்.
பாதி பாதியா படிச்சுட்டு நிக்கிற பசங்களை ஒரு வழியா ஆளாக்க முடியும். இதெல்லாம் நீ நினைச்சாத்தான் நடக்கும் தாசு. தாஸ், நான் வர்றேன் தாஸ். என்னடா பண்றீங்க? ஜேம்ஸ் கிட்ட இருந்து எங்க கரெஸ்பாண்ட் ஐயா தான் இந்த வீட்டை வாங்கியிருக்காரு. இந்த வீட்டை இடிச்சிட்டு கிட்ட போறாரு தாசு. எவன் வேணும்னாலும் இந்த வீட்டை வாங்கலாம். ஆனா இடிக்கிறதுக்கு எவனுக்கு உரிமை இல்ல. ஒரு செங்கல் போடாலும் கூட கொன்னுடுவேன். வீட்டை விலைக்கு வாங்குறவன் இடிக்காம வேற என்ன பண்ணுவான்? உன் வேலையை பார்த்துட்டு போட்டா சொன்னேன். டேய், கும்பிடுற கோயில் இடிச்சா கோவம் வராதாடா? கிட்டங்க வேற இடத்துல போய் கட்ட சொல்லு. இதை இடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அறிவில்லாம பேசாதீங்கண்ணே. அந்த காலத்துல சண்டிகரா இருந்தீங்க, எல்லாரும் அடங்கி போனாங்க. இப்ப ஏதாவது வீண் தகராறு பண்ணிட்டீங்க, அடிபட்டு செத்து போயிருவீங்க. ஆமா, சின்ன பதாச பார்த்து தெரியாதா? பனைமரம் படுத்தா பண்டிக்குடி கூட தாண்டி விளையாடுமா? ஏதோ வசம் கெட்டு போயிட்டாரு. என் மச்சான் வாள் எடுத்து நின்னார்னா எத்தனை ஆம்பளைங்க வந்தாலும் வரிசை சீவிடுவாரையா? ஆனா இதுக்கு இனிமேல் கோபமும் வராது, உங்களை அடிக்க வீரமும் வராது. மனசுல ஒண்ணு நினைச்சு ஒடுங்கி போயிடுச்சு. தள்ளிக்க ஏமா, விலைக்கு வாங்கினா வீட்டு அடிக்கிறான். வீண் தகராறுக்கு வந்தா எப்படிமா? பேசாம ஒரு கூட்டு போங்கம்மா. நீ வா மச்சான், வீட்டுக்கு போலாம்.
சரி வாங்கப்பா நம்ம வந்து என்னப்பா என்ன பேசிக்கிட்டேன். வா மச்சான். இல்ல கங்கம்மா, அதுல பூ போடுறா என்னோட கோயில் அது இடிக்கிறாங்க. வீடு வாங்கினவங்க இடிக்கிறாங்க, கொல்றாங்க. நீ அவங்களோட சண்டைக்கு போறிய? வா வீட்டுக்கு போலாம். இல்ல கங்கம்மா, அதுல பூ போடுறா. அங்கிள், இதான் நான் படிச்ச ஸ்கூல். அப்பெல்லாம் ஆண்டி தான் வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. எங்க அம்மா அப்பாவை நான் பார்த்தது கூட கிடையாது. எல்லாம் ஆண்டி தான். அவங்க தான் என்ன வளர்த்து ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வச்சாங்க. எனக்கு கார்டியன், அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாம் அவங்க தான். ஆனா அவங்க லைஃப் தான் ஒரு சோக கதை. செஸ் அவங்களுக்கு பொழுதுபோக்கு. ஜெனி, நீ ராஜாவுக்கு குறி வைக்கிற. இட்ஸ் நாட் நைஸ். நீ குறி வச்சானும் ஏதாவது ஒன்று குறுக்கு வந்துடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நவ் யூ ஆர் இன் செக். நீ இப்படியும் நவர முடியாது, அப்படியும் நவர முடியாது. நவ் யூ ஆர் இன் மீரா பொசிஷன். ஏன் ஆண்டி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். மீரா அண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன் சிரிக்கிறீங்க? I admire her very much. She's a symbol of my past life. மீரா வாழ்ந்த வாழ்க்கை தான் நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன். எஸ் ஜெனி, அந்த மீரா தான் இந்த ஜோசபின். லவ் பண்ற ஏஜ்ல கண்ணுக்கு எதுவுமே தெரியாது, தெரியுமா? It's a beautiful experience. Long season of spring. இந்த பிஞ்சு விரலுக்கும் அந்த மணிபாரத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. கர்த்தரே, கர்த்தரே, இந்த சத்தம் எங்கிருந்து வந்தது? சகோதரர்களே, சகோதரர்களே, பொறுத்துக் கொள்ளுங்கள். யாரோ தவறுதலாக இந்த மணியை அடித்து விட்டார்கள். அவர்களை மன்னித்து நாம் கலைந்து செல்வோமாக. தாஸ், நீயே அடிச்ச? ஏ, உங்களை பார்க்கலாம்னு தோணுச்சு டீச்சர். நேத்து நீங்க சொன்னீங்கல்ல, மணி அடிச்சா ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க, அவசரமா சர்ச்சுக்கு கூப்பிடுறாங்கன்னு. அதான் மணி அடிச்சு பார்த்தேன், நீங்க வருவீங்களான்னு. வந்துட்டீங்க டீச்சர். அது என்னமோ ஜெனி, என் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்த வேகத்திலே திரும்பி போயிடுச்சு. நான் காதலிச்சது ஒருத்தர, கல்யாணம் பண்ணது இன்னொருத்தர. ஃபர்ஸ்ட் நைட்லயே என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். He's a real gentleman. He knows what love is. அதனால்தான் நான் நேசிச்சவர்கிட்டயே என்னை மறுபடியும் அனுப்பிச்சிட்டாரு. ஆனா நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய துரதிருஷ்டம், he was no more. அவர் யுத்தத்துல இறந்து போன செய்தி தான் எனக்கு கிடைச்சது. என்னை விட்டு போனவரோட நினைவுகள், நான் ரசிக்கிற இந்த தனிமை, இந்த மீரா, இதெல்லாம் தான் இப்போ நிரந்தரமா என் கூட இருக்கு. Yes, these are the rhythms in my life.
மச்சான், அத்தைக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. இப்பவோ பொறுகோன்னு சொல்றாங்க. 3 நாளா நீ வீட்டு பக்கமே வரலையே. அத்தை கடைசியா ஒரு தடவை உன்னை பார்க்கணும்னு புலம்பிட்டு இருக்கு. ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போ மச்சான். மச்சான், கங்கம்மா, நீ வீட்டுக்கு போ. நான் அப்புறமா வரேன். அத்தை சாகுற வரைக்கும் நீ வரமாட்ட மச்சான். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். கிளவி போறப்போ காலம் பூரா இவளை வச்சு காப்பாத்துன்னு எங்க என்ன உன் கையில புடிச்சு கொடுத்துடுவாளோன்னு தானே பயப்படுற மச்சான். இந்த சொப்பு சிரிக்கி உன் காலை பிடிச்சாலும் பிடிப்பாளே தவிர மறந்து உன் கைய பிடிக்க மாட்டேன் மச்சான். இது சத்தியம் மச்சான். ராத்திரி பகலா உன் நிழலா இருப்பேன தவிர செத்து தெர கடந்து போனாலும் உன் கைய மட்டும் பிடிக்க மாட்டேன் மச்சான். கங்கம்மா, என் மனசை மட்டும் நான் அவகிட்ட கொடுக்கலன்னு உன் மடியில ஏதோ சாவன். கங்கம்மா, உன் மடியில ஏதோ சாவன். அத்தை, அத்தை, மச்சான் வந்திருக்கு. வந்துட்டியா? நான் 1000 சொல்லியும் நீ கேட்கல. நான் போறத பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா அந்த பிள்ளைய ஒத்தையில விட்டுட்டு போறேன். எனக்கு கங்கம்மா, 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 இங்க பக்கத்துல லாரன்ஸ், இது முதல்ல நீ ஜெனிஃபருக்கு தான் காட்டிருக்கணும். இல்ல ஆண்டி, ஜெனிஃபரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சஸ்பென்ஸா இருக்கட்டுமே தான் நான் உங்களை தனியா கூட்டிட்டு வந்தேன். ஓகே, நான் போய் அவகிட்ட காட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாம் பார்க்கலாம். ஜெனி, இந்த கேம் முடிஞ்சு போச்சு. அடுத்த மூவ் இந்த இன்விடேஷன்ல இருக்கு. ஆண்டி, குடுறே. நான் உனக்கு அப்புறம் குடுறே. ஐ சே கிவ் இட்.
ஜெனி, என்ன கங்கம்மா, தாசி தொழிலுக்கு போயிருக்கானா? சாம கோடி மாதிரி விடிய விடிய ஊரை சுத்திட்டு இருந்தா பையன் இப்போவாவது வேலை வெட்டிக்கு போயிருக்கானே. கட்டுமரத்துல கொண்டாந்த மீனை எல்லாம் அப்படியே மொத்தமா குச்சி வைங்க. ஒரு பையன் இந்த மீனை தொடக்கூடாது. கங்கம்மா, இவ்வளவு மீனி கூறு போட்டு எந்த காலத்துக்கு விற்க போற? தினம் 100 ரூபாய் மீனி போட்டு கொடுத்துரு, உன் கடனை கழிச்சிடுறேன். ஐயா, இவர்கிட்ட நான் 200 ரூபாய்க்கு பேசிருக்கேன் ஐயா. ஐயா கிட்ட வீட்டு பேர்ல வாங்கின கடனை வட்டி முதல்ல திருப்பி விட சொல்லு. மீன் அவரே எடுத்துக்கிட்டு. கடனை பத்தி பேசாத, மீன் வேலையை மட்டும் பேசுற. அங்க லாரன்ஸ், என்னப்பா அச்சுப்பழையோட பத்திரிக்கை அடிச்சிருக்கேன்? அச்சுப்பழியா? என்ன ஆண்டி சொல்றீங்க? மெட்ராஸ்லயே பெரிய பிரஸ்ல பிரிண்ட் பண்ணிருக்கு. அச்சுப்பழி இட்ஸ் இம்பாசிபிள் ஆண்டி. அச்சுப்பழைன்னா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. மணப்பெண்ணு பேர் மாறி இருக்கேன்னு பார்த்தேன். பத்திரிக்கை அடுக்கிறதுக்கு முன்னால ஜெனிஃபர் மனசுல என்ன இருக்குன்னு யாராவது ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நான் தான் அடிக்க சொன்னேன். அவளை என்ன கிணத்துலயா தள்ள போறோம்? கிணத்துலயே தள்ளி இருக்கலாம், விழுகிறவர்கள் தான் வேதனை. சீக்கிரம் கொடுங்க தம்பி, கையடிக்குது. சாராய கடை வேற மூடிடுவான். ஒண்ணுமில்ல, 16ல இருந்து 18க்குள்ள இருக்கும். ஒரு 50 ரூபா தரலாம். 50 ரொம்ப கம்மி தான், படிஞ்சதுன்னா 100 வரையும் கொடுக்கலாம். உங்க அப்பா ரேட்ட சொல்றீங்களே, கொடுங்க கொடுங்க. தம்பி, உங்க அப்பா வர. அப்புறம் வர. என்னவோ என்னத்திலே பயலுக்கு கூட்டு வச்சு என்ன பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, குட்டி மீன் எப்படி இருக்கும் பெரிய மீன் எப்படி இருக்குன்னு கேட்டாரு. ருசியில கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன். மீனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்களா? இந்த மீனெல்லாம் 100 ரூபாய் படியாதுங்க, 200 ரூபாய் ஆகும். சாதாரண சாலா மீனுக்கு 100 ரூபாய். சாதாரண சால மீனா? இது ஷீலா மீனுங்க, தொட்டா பாயம் இல்ல. 100 ரூபாய்க்கு மேல கொடுக்கறதா இருந்தா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த ஜெனிஃபர் டீச்சருக்கு 100 ரூபாய் தான் கொடுத்தேன். சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டாளே. என்னடா சொன்ன? யாருக்கு 100 ரூபாய் கொடுத்த? தெரியாதா உனக்கு? நம்ம ஜெனிஃபர் டீச்சர் தான் 4-5 வாட்டி கொடுத்துருக்கேன். அந்த லாரன்ஸ் கூட மட்டும் அவசரப்பட்டு ஊரை விட்டு போகலன்னு வச்சுக்க, அந்த ஜெனிஃபர் டீச்சர் இந்த ஊரையே சமாளிச்சிருப்பாமா. நான் ஃபிகர் அந்த ஜெனிஃபர். டேய் மூக்கரா பேலே, சீல பேலியோ செனப்பேன் மாதிரி இருந்துட்டு என்னடா பேச்சு பேசுற? ஏய், உன்னை பத்தி பேசும்போது சும்மா இருந்த, அந்த ஜெனிஃபரை பத்தி பேசும்போது சொல்றியே. உன் மாமா 3 மாசம் வப்பாட்டியா வச்சிருந்தான, அதனாலயா? என்னடா சொன்ன? மச்சான், கங்கம்மாவை பத்தி எதுவும் சொல்லல சின்னப்பதாஸ். முன்னாடி நீ வெப்பாட்டியா வச்சிட்டு இருந்தே ஜெனிஃபர், அவளை பத்தி தான் பேசினான். யார பத்தி சொன்ன? அதான் அந்த லாரன்ஸ் கூட ஓடி போனாலே ஜெனிஃபர், அவளை பத்தி தான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான், அவங்க ஜெனிஃபர் பத்தி தப்பா பேசல, என்ன பத்தி தான் பேசுனாங்க. உன்னை பத்தி பேசின எனக்கு கோபம் வராதா கங்கம்மா? என்ன அவ்வளவு கேவலமானவனா நினைச்சிட்டியா? உன்னை பத்தி பேசினா என்ன, ஜெனிஃபரை பத்தி பேசினா என்ன? யார பத்திரா பேசுற? ஏன் 2 பேரை பத்தி தான் சொன்னேன், இப்ப என்னங்கற? யார பத்திரா பேசுற? நீ பழைய பெருங்காய டப்பா, இப்ப பல்லு புடிங்கிற சிங்கம். வேண்டாம் மச்சான். பையன்கிட்ட தாஸ் ஏதோ தயார் பண்ற மாதிரி தெரியுதே. போய் என்னன்னு பாரு.
என்ன லாரன்ஸ், ஏன் நினைச்சிட்டு வரீங்க? கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு நீ, ஹெவி ரெயின்ல மாட்டிக்கிட்டேன். இட்ஸ் ஆல் ஜெனி, பரவாயில்ல, ஐ கேன் டேக் இட். பரவாயில்ல, கொடுங்க லாரன்ஸ், ப்ளீஸ் கொடுங்க. Thank you. I'm sorry, Jenny. I'm traveling in the late night. மச்சான், நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உசுரோட இருப்பேன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு கங்கம்மா. ஏன் மச்சான் அப்படி எல்லாம் பேசுற? உனக்கு ஒண்ணும் இல்ல. இன்னும் 100 வயசுக்கு இருப்பேன்னு எனக்கு எல்லாம் தெரியும் கங்கம்மா. எனக்கு வாய் கெட்டு போச்சு, வயிறு கெட்டு போச்சு, ரசம் கூட சுண்டி போச்சு. ஆனா காது மட்டும் நல்லா கேட்குது கங்கம்மா. டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கங்கம்மா, நீ ராவும் பகலுமா மாமனோட நிலைமை இப்படி ஆயி போச்சேன்னு மனசுக்குள்ள நீ அழுகிற சத்தம் கூட எனக்கு கேக்குது கங்கம்மா. டாக்டர் பேசுறதா எனக்கு கேட்காம போயிடும். நான் சாகிறதுக்குள்ள எனக்கு ஒரு ஆசை கங்கம்மா, அதை நீ தீர்த்து வை. சொல்லு மச்சான், சொல்லு. என் சக்திக்கு ஏத்த எதுனாலும் நான் உனக்காக செய்யறேன் மச்சான். முடியாது கங்கம்மா, நான் அதுக்குள்ள செத்து. வேண்டாம் வேண்டாம் கங்கம். டீச்சர், மிச்சம் வராது டீச்சர். மணி அடிச்சு வரீங்களா டீச்சர்? ஒரு சங்கல சத்தம் பாருங்க. ஆமா டீச்சர், மணி அடிச்சா
மணி மணி வா. நீ சின்னப்பா தாசோட மறுப்பண்ண தானே? எதுக்காக நீ வந்தமா? என்ன விஷயம் எங்க வந்த? கதியேத்த பொண்ணுனா கண்ணீர் விட்டாளலாம். ஆனா விதி பெத்த பிள்ளையா, அதான் வீடு தேடி வந்திருக்கேன். நீங்க தான் வழி காட்டணும். சத்தம் போடாத. ஏம்மா ஏம்மா, நாங்க நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இங்க எங்க வந்த நீ? வரக்கூடாதுதான். என் மாமா உசுறு துடிச்சுக்கிட்டு இருக்கு. அது சாகர போவாத, நிம்மதியா சாகட்டுமேனதான் புறப்பட்டு வந்தேன். ராத்திரி பகலா என் மச்சா ஜெனிப்பர்னு புலம்பிட்டு இருக்காரு ஐயா. கடைசி மூச்சுக்கு முன்னாடி ஒரு தடவை உன் பொண்ணு பார்த்துட்டாருன்னு நிம்மதியா அவர் கண்ணு மூடுவாரையா. யார் கால விழ சொன்னாலும் விழற. ஆனா உன் பொண்ணு ஒரே ஒரு தடவை ஊருக்கு அனுப்பி வையா. கங்கம்மா, உன் நிலைமை எனக்கு புரியுதும்மா. ஜெனிஃபர் அங்க வரலன்னா உன் மாமா ஒருத்தனோட உசுறுதாம்மா போவோம். ஆனா அவன் அங்க வந்துட்டா எங்க எல்லாரோட உசுரும் போயிடுமா. ஐயா, நீங்க கஷ்டப்பட்டு கட்டின குருவி கூட களைஞ்சு போயிடுமேன்னு கவலைப்படுறீங்க. நான் ஒரு குருவியே செத்து போயிடுமேன்னு பயப்படுறேன் ஐயா. உனக்கு நான் எந்த விதத்துல சமாதானம் சொல்றதுன்னு தெரியலம்மா. இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இப்பத்தான் 2 பேரும் ஒன்னா நெருங்கி பழகுறாங்க. இப்ப நீ வந்த விஷயம் தெரிஞ்சது மறுபடியும் 2 பேரும் வடக்கு தெற்கா வாழ ஆரம்பிச்சிருவாங்கம்மா. நல்ல காலம் மாப்பிள்ள லாரன்ஸ் வெளியே போயிருக்காரு. என் வயசை பத்தி கூட எனக்கு கவலை இல்லம்மா. உன் காலில் விழுந்து கஞ்சி கேட்கிறம்மா. உந்த சூடு தெரியாம போயிடுமா. கங்கம்மா போயிட்டாளாடா? நல்லா பாத்தீங்களா? அப்பா இப்பதான்டா எனக்கு நிம்மதி. லாரன்ஸ், அங்க ஒரு ஜீவன் இவளை பார்க்கணும்னு தவிச்சிட்டு இருக்கு. ஒரு தடவை ஜெனிஃபர் போய் பார்த்துட்டு வரதுல தப்பு இல்லை லாரன்ஸ். ஜெனிஃபர் மனசு எனக்கு முதலே தெரியும்ப்பா. நோய் இருக்கவங்கள நாடி பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி நொந்து இருக்கவங்கள கண்ணு பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். புதுசா சந்திக்கிற 2 பேரு ஹலோன்னு சொல்லி கை கொடுக்கறதுக்கோ கணவன் மனைவியா கை பிடிக்கிறதுக்கோ நிறைய வித்தியாசம் இருக்கு. தங்கத்திலே செய்த கிளி கூண்டா இருந்தாலும் அதுல தங்க இருக்கிறதா இல்லையாங்கிறது முடிவு செய்ய வேண்டியது கிளிதானே. ஜெனிஃபர், மை காட், நீங்க தானே அது? ஆமா டாக்டர், நான் சின்னப்பதாஸ் அவசரமா பார்க்கணும். அவர் எந்த வார்டுல இருக்காரு? யூ காண்ட் மீட் ஹிம். ஐ எம் வெரி சாரி மேடம். உண்மையிலேயே நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணும். அவர் நல்லா ஆகணும்னு நீங்க நினைச்சா அவரை பார்க்காம இருக்கிறது நல்லதுமா. பார்க்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். டாக்டர் ப்ளீஸ் மேடம், காம் டவுன், டேக் எ சீட். சாதாரணமா இருக்கிற நீங்களே இவ்வளவு எமோஷனல் ஆயிட்டீங்களே. இப்போ பேஷண்ட் இருக்கிற கண்டிஷன்ல எந்த விதமான அதிர்ச்சியும் அவரால் தாங்கிக்க முடியாது. He is in a very bad shape. இப்போ நீங்க அவரை பார்க்கிறது அவர் உயிருக்கு ஆபத்தா கூட முடியலாம். இன்னும் 2-3 வாரத்துல அவரை ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது கிடைக்க நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப வேணா நீங்க வந்து அவரை பார்த்துட்டு போகலாம். மிஸ் ஜெனிஃபர், சின்னப்பதாஸுக்கு மயக்க மருந்து கொடுத்திருக்கோம். நீங்க அவசியம் பார்க்கணும்னா டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு போங்க.
மச்சான், அந்த கடவுளா பார்த்து உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு என் நெஞ்சில பாலை வாத்துட்ட. எனக்கு இது போதும். உனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு என் பேரை வச்சு வாய் நிறைய கூப்பிடு மச்சான்.